ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ஹாப்பியஸ்ட் மைண்ட் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ், அதாவது எஸ்ஆர்பி டிஆர்பி சிலபஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, டிஎன்பிசி மற்றும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சிலபஸே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் சப்ஜெக்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த தமிழ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எஸ்ஆர்பி டிஆர்பிக்கும் சரி, டிஎன்பிசிக்கும் சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு சிலபஸ், காமனான ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின்ஸ் தான். அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வாய்ந்த வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதன்முறையாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் தமிழ் பாடல் என்ன? அதாவது தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் தமிழ் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை. அடுத்து சொல்லின் செல்வன் என பாராட்டப்பெறும் கம்பராமாயண கதை மாந்தர் யார்? அதாவது சொல்லின் செல்வன் என பாராட்டப்பெறும் கம்பராமாயண கதை மாந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன். ஆப்ஷன் சி அனுமன். அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானின் படைப்பு என்ன? ஆலாபானை. அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானின் படைப்பு ஆலாபனை. ஆப்ஷன் டி ஆலாபனை. அடுத்து கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர் யார்? அதாவது கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கவுந்தி. அடுத்த கொஸ்டின், தமிழ் சிறுகதை மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜெயகாந்தன். தமிழ் சிறுகதை மன்னன் ஆப்ஷன் சி ஜெயகாந்தன். அடுத்து ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றது? ஆப்ஷன் சி கௌதம புத்தர். அதாவது ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கௌதம புத்தர். அடுத்து நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். அதாவது நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் பி குமரகுருபரர். அடுத்து தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருவி.க. அதாவது தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் ஆப்ஷன் டி திருவி.க. அடுத்து உலகளாவிய செம்மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ், சமஸ்கிருதம், சீனம், எபிராயம். அதாவது உலகளாவிய செம்மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ், சமஸ்கிருதம், சீனம், எபிராயம். இதுதான் ஆன்சர். அடுத்து நெடுந்தொகை எனப்படும் 8 தொகை நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அகநானூறு. நெடுந்தொகை எனப்படும் 8 தொகை நூல் அகநானூறு. அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மொழிந்தவர் யார்? இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்ஷன் சி திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மொழிந்தவர் ஆப்ஷன் சி திருமூலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனுக்கு ஈக்குவல்ட்டாகவும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வங்க சிங்கம் என அழைக்கப்படுவது நேதாஜி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்ற 3மே வந்து பொருந்தாத ஒரு இணை. அதாவது வங்க சிங்கம் அப்படின்றது நேதாஜி தான் கூப்பிடுவாங்க. அதனால் இதுதான் பொருத்தமான இணை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்து நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வல்லைப்பாட்டு. நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வல்லைப்பாட்டு. அடுத்து முதற்றைய உலகு என முடியும் குறளில் உலகு என்பதின் வாய்ப்பாடு. அதாவது முதற்றைய உலகு எனும் முடியும் குறளில் உலகு என்பதின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. உலகு அப்படின்னா பிறப்பு அப்படின்றதான் மீனிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் என்பதை பிரித்து எழுதினால். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ரொம்ப பேர் தப்பாக தான் எழுதுவோம். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். இதுதான் வந்து
பாகற்காய் அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா, பாகற்காய் என்பதை பிரித்து எழுதினால் எப்படி பிரித்து எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகற்காய். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதேமாரி இன்னும் இம்பார்ட்டண்டான தமிழ் கொஷின்ஸை அடுத்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் எடுப்போம். அதற்கு நீங்கள் கட்டாயம் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.